வணக்கம் ஆனந்தி. திருவாரூர் மாவட்டம் முத்திப்பேட்டை அடுத்த காரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் பொறியியல் பட்டம் பெற்ற ஐயப்பன், வயது 32. இவரது தந்தை கலியமூர்த்தி தனது மனைவியை தேவியை பல ஆண்டுகளாக பிரிந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஐயப்பன் தனது தாயார் மற்றும் தாத்தா பிச்சைமுத்து மற்றும் பாட்டி சந்திரா ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வேலை வாய்ப்பு இன்றி மன உளைச்சலில் இருந்து வந்த பொறியியல் பட்டதாரி ஐயப்பன் கஞ்சா போதைக்கு அடிமையாகியுள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் இன்று அதிகாலை தனது தாத்தா மற்றும் பாட்டி தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கஞ்சா போதை தலைக்கு ஏறிய பேரன் ஐயப்பன் தனது தாத்தா மற்றும் பாட்டியை பீர் பாட்டிலால் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த எண்ணெயை ஊற்றி தனது தாத்தா பாட்டி மீது தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் பிச்சைமுத்து மற்றும் சந்திரா ஆகிய முதியவர்கள் இருவரும் உடல் கருகினர். இது குறித்து வடுவூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் போலீசார் உயிரிழந்த பிச்சைமுத்து மற்றும் சந்திரா ஆகியோரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக ஐயப்பனின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் வடுவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஐயப்பனை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தனது சொந்த தாத்தா பாட்டியை கஞ்சா போதைக்கு ஆளான பேரன் அடித்து கொலை செய்துவிட்டு பின்னர் எண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கஞ்சா புழக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் முக்கியமான இடங்களில் பொதுமக்கள் வருவதற்கே மிகவும் அச்சப்படக்கூடிய சூழல் நிலை வருகிறது. எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கஞ்சா போதையை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என பொதுமக்களின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி.